இதை வந்து அரசு பணியாக மாற்றணும்னு சொல்கிறாரு சீமான். இந்த கருத்து வந்து வரவேற்கக்கூடிய கருத்துன்னு நினைக்கிறீங்களா? வரவேற்கலாம். அரசு பணியாக மாற்றலாம். அவங்களுக்கும் பெனிஃபிட் உண்டு, நம்மளுக்கும் பெனிஃபிட் உண்டு இல்லை, 2 பேருக்கும் உண்டு இல்லை. 10 ஆடு வளர்த்தோம்னா 60,000. அதில் 10,000 போனால் கூட 50,000 நமக்கு கிடைக்கும். அதனால ஆடு விற்று வீடு கட்டணும், கொஞ்சம் நிலம் வாங்கணும், எல்லாம் வாங்கி வசதியாக தான் இருக்கும். மாடு வளர்த்து கவர்மெண்ட் இது பண்ணாக்கா நல்லா கவர்மெண்ட்டுக்கு வருமானம், எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரியே இருக்கும். இந்த ஆடு மாடு வளர்க்குறது அரசே எடுத்து நடத்தினா பெரிய லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களாமா? நல்லா கிடைக்கும். அடுத்து ஒரு வீடு கட்டணும் சார். எனக்கு யாருமே 10 காசு உதவி பண்ணல. ஆடு மாடு தான். சிறுவான வருமானம் தான். காட்டில் ஒன்றும் நட்டம் கிடையாது, நல்லா வருமானம் தான். வருஷத்துக்கு எவ்வளோமா சம்பாதிப்பீங்க இந்த ஆடு மாடால்? வருஷத்துக்கு 50,000 சம்பாதிப்போம். ஐயா வணக்கம். ஐயா, நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்களே, அவங்க வந்து ஆடு மாடு வளர்ப்பதை வந்து அரசு பணியாக மாற்றணும், அது மேய்க்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இது வந்து அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நடைமுறைப்படுத்தணும். வீட்டில் தான் நல்லா பெனிஃபிட் கிடைக்குது, நல்லா பைதாக இருக்குது. மாதம் ஆடு குட்டி எதுனா விற்றுக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு ஆடு குட்டி போடும். மாட்டோட ஆட்டில் தான் நல்லா பெனிஃபிட் இருக்குது. மேய்க்கலாம், ஆடு வளர்க்கலாம். ஆடு வளர்த்து நல்லா சம்பாதிக்கிறது நல்லா இது இருக்குது. அர்ஜென்ட்டாக விற்றுக்கலாம். எது கடன் கட்டு கொடுக்கணும்னா உடனே விற்றுக்கலாம். லோன் பணம் கட்டுறதா டக்குன்னு விற்றுக்கலாம். நல்லா குட்டி நல்லா வளர்த்தோம்னா கிடா குட்டி 8,000 10,000 வரைக்கும் விற்கலாம். நல்லா தீவனம் போட்டு வளர்த்தாக்கா நல்லா வளர்க்கலாம். ஆட்டில் தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. மாடும் வளர்க்கலாம். மாடு காலை அது இது வளர்க்கலாம். மாடும் வளர்க்கலாம். அதனால் மெனக்கட்டுறது நல்லா இது இருக்குது, பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து அரசு பணியாக மாற்றணும்னு சொல்கிறாரு சீமான். இந்த கருத்து வந்து வரவேற்கக்கூடிய கருத்துன்னு நினைக்கிறீங்களா? வரவேற்கலாம். அரசு பணியாக மாற்றலாம். அவங்களுக்கும் பெனிஃபிட் உண்டு, நம்மளுக்கும் பெனிஃபிட் உண்டு இல்லை, 2 பேருக்கும் உண்டு இல்லை. என் மனத்தை மாற்றலாமே, பிரச்சனை கிடையாது, மாற்றலாம். ஆனால் இப்போ ஒரு ஆடோ ஒரு மாடோ வளர்க்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் வருடத்துக்கு? 6 மாதத்துக்கு ஒரு ஆடு குட்டி போடும். 1 வருஷத்துக்கு 2 இடம் குட்டி போடும். அது குட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ஆடு வளர்த்தோம்னா வருஷத்துக்கு 10,000 விற்கலாம். ஆடு 6 மாதத்துக்கு 2 குட்டி போடும், 3 குட்டியும் போடும். நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்குது. நல்லா திறமையாக வளர்த்தோம்னா கொட்டாயெல்லாம் கட்டி தழை புண்ணாக்கெல்லாம் போட்டாக்கா வருஷத்துக்கு 10,000 இருக்கும் ஒரு ஆட்டுனால. இந்த ஆடு மாடு வளர்க்குறது அரசே எடுத்து நடத்தினா பெரிய லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களாமா? நல்லா கிடைக்கும். எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். வளர்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. நன்றிம்மா. சரி, தேங்க்யூ. நன்றி. அம்மா வணக்கம். அம்மா, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கார்ல, அவர் வந்து ஆடு மாடு வளர்ப்பதை வந்து அரசு பணியாக மாற்ற போகிறேன், இது வந்து சாத்தியமா? சாத்தியமாகும் சார். 30 வருஷமா மேய்ச்சிட்டு இருக்கேன் சார். ஒரு ஆடுனால உங்களுக்கு எவ்வளோமா லாபம் கிடைக்கும்? ஒரு ஆடுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்டில் இருந்து லாபம் 6,000 கிடைக்கும். அது மாதிரி 10 ஆடு வளர்த்தோம்னா 60,000. அதில் 10,000 போனால் கூட 50,000 நமக்கு கிடைக்கும். தொழில் சார். கவர்மெண்ட் கூட சம்பளம் கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுப்பாங்க சார். நாங்கள் வந்து எந்த நேரம் இப்போ என் பிள்ளைய 3 பொம்பளை பிள்ளைய சார் படிக்க வச்சேன். 3 பொம்பளை பிள்ளைகளும் படிக்க வச்சு இன்றைக்கி அதாவது இந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு வீடு கட்டணும் சார். எனக்கு யாருமே 10 காசு உதவி பண்ணல. ஆடு மாடு தான். நன்றிம்மா. தேங்க்யூ சார். எத்தனை வருடமா அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க பாட்டி? ரொம்ப நாளாக மேய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை ஆடுகளை பாட்டி மேய்ப்பீங்க நீங்கள்? ஒரு 50-60 தான் இருக்கும். வருஷத்துக்கு அவ்வளோ தான் வச்சுக்குவோம். இப்போ ஆடு வளர்ப்பை பற்றி நீங்கள் என்ன மாட்டி நினைக்கிறீங்க? ஆடு வளர்ப்புனால ஆதாயம் இருக்குது, ஆனால் கஷ்டப்பட்டு மேய்க்கணும். அந்த குட்டி எல்லாம் சமயத்தில் சாகாமல் இருந்தால் லாபம் தான். செத்து போய்ட்டுனா கொஞ்சம் நஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 30,000 40,000 தான் விற்கலாம். அதுக்கு மேலே விற்க முடியாது. பாட்டி, இப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அவரோட சீமான்னு அதோட தலைவர் இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட அரசு அமைஞ்சிட்டுனா ஆடு மாடு வளர்ப்பதை வந்து அரசு பணியாக மாற்ற போகிறேன், அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வரவேற்கக்கூடிய கருத்தா? அது மாதிரி இருந்தால் நல்லது தான். எவ்வளோ பேர் ஆடு மேய்க்கிறாங்க, எல்லாம் இந்த கீதாரிலாம் நிறையா பேர் ஆடு மேய்க்கிறாங்க. அவங்களும் நல்லது தான். கஷ்டப்பட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அரசு பணியாக இருந்தால் நல்லது தான். ரொம்ப நாளாக ஆடு வளர்க்குறதா சொல்கிறீங்க. இப்போ ஆடுனால என்னென்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆடுனால ஆடு விற்று வீடு கட்டணும், கொஞ்சம் நிலம் வாங்கணும், எல்லாம் வாங்கி வசதியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைகள் தான் விட்டு மேய்க்கணும். மேய்ச்சல் இல்லை, இப்போ தண்ணி கிடக்கு எங்கே பார்த்தாலும் மேய்ச்சல் இது மாதிரி தான் விட்டு மேய்ப்போம். கோடை காலத்தில் வயலில் மேய்ப்போம். வரப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன பாட்டி சொல்ல நினைக்கிறீங்க? ஆடு வளர்ப்பை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆடு வளர்க்குறது நல்லது தான். ஆடு வளர்த்தா ஒரு ஆத்து சம்பந்தம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் உதவும். ஐயா வணக்கம். ஆனால் இப்போ வந்து ஆடு மாடு வளர்ப்பதை வந்து அரசு பணியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் சொல்கிறாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்றுக்கிறோம். இதனால உங்களுக்கு லாபம் இருக்கா? என்ன லாபம் வந்து கஷ்டப்படுறதுக்கான லாபம் இருக்குது, நல்லா லாபம் இருக்குது. இப்போ வருஷத்துக்கு ஆடு மாடால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் வளர்க்குறதுனால? அதாவது ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு 5,000 ஒரு ஆடு வளர்த்தோம்னா ஒரு 5,000 தான் வருமானம் இருக்குது. ஒரு ஆடு குட்டி போட 1 வருஷம் ஆகும். ஒரு ஆட்டை குட்டியிலேருந்து வளர்த்தோம்னா 1 வருஷத்தில் குட்டி போடும். அது குட்டி போட்டால் அதுக்கு அந்த குட்டியை ஒரு 6 மாதம் வளர்த்தோம்னா அது ஒரு 5,000 அது வருமானம் வரும்.
இப்ப ஆடு மாடு வளர்ப்புனால வருமானம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் ஆட்டுனால வருமானம் இருக்குது, மாட்டுனால வருமானம் இருக்குது. ஆனால் அந்த மாட்டு அந்த உழவு இதனால அது அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இயந்திரமயமாக்கிறதுனால அழிஞ்சு போயிட்டு இருக்கு, அது அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆட்டுனால நல்லா பெனிஃபிட், நல்லா லாபம் இருக்குது. இப்ப ஆடு மாடு வளர்ப்பை வந்து அரசு பணியா மாத்தி கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தா அது கருத்து வந்து வரவேற்கக்கூடிய கருத்துன்னு நினைக்கிறீங்களா? வரவேற்க முடியாது. ஆடு மாடு வளர்த்து கவர்மெண்ட் இது பண்ணாக்க நல்லா கவர்மெண்ட்டுக்கு வருமானம், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரியா இருக்கும். நன்றிண்ணா. ஓகே, நன்றி. எத்தனை வருடமா ஆடு மேய்க்கிறீங்க? 20 வருஷமா வச்சிருக்கேன். 20 வருஷமா ஆடு மேய்க்கிறீங்களா? ம் அம்மா, இந்த ஆடு வளர்ப்புனால எதுவும் லாபம் இருக்கா உங்களுக்கு? 50,000 வருஷத்துக்கு 50,000 லாபம் இருக்கு. தமிழர் கட்சி சீமான் இருக்காங்களே, அவங்க வந்து அதை அரசு பணியா மாத்தணும், ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து அரசு பணியாளர்களாக மாற்றி அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு திட்டம் சொல்றாங்க. அந்த திட்டம் நல்ல திட்டமா, நீங்க வரவேற்கிறீங்களா? வரவேற்கிறோம், நல்ல திட்டம் தான் வரவேற்கிறோம். சிறுவன் வருமானம் தான், காட்டில் ஒன்றும் நட்டம் கிடையாது, நல்ல வருமானம் தான். மாசத்துக்கு எவ்வளவு ஆடுனால உங்களுக்கு வந்து லாபம் வரும்? வருஷத்துக்கு 5000 வரும். வருஷத்துக்கு எவ்வளவுமா சம்பாதிப்பீங்க இந்த ஆடு மாடால? வருஷத்துக்கு 50,000 சம்பாதிப்போம்.